எல்லாருமே பழைய கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஆர்வமாக இருப்போம். ஏன் அப்படின்னா புது கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு 5 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குமோ அதுலேருந்து பாதி அமௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து பழைய கார் வந்து வாங்கிடலாம். அதனால தான் மக்களோட நோக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய கார் வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி வந்து பயணம் வந்து இருக்குது. அது வந்து கெட்ட விஷயம் கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸை நம்ம வந்து வரவேற்கணும். ஏன் அப்படின்னா புது கார்லாம் நீங்கள் இப்போ புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து கார் வந்து கிடைக்காது. ரொம்ப லாங் டைம் பீரியட் வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அதே டைமில் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன கார் சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் மைண்ட் தாட்டுக்கு போன உடனே ஏதாவது ஒரு காரை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீலர் ஷாப்பில் பார்ப்பீங்க. அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது மூலமாக வந்து சர்ச் பண்ணுவீங்க இந்த கார் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. டேரெக்டாக பார்ட்டிக்காரங்கிட்ட கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்ட்டிக்காரங்கிட்ட எந்த காருமே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்து நம்ம எதை தேடி போகலாம் அப்படின்னா கார் டீலர்ஷிப் பண்ணக்கூடிய நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போய் மட்டும்தான் எடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து கார் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாருமே நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறையா வெப்சைட் வந்துருச்சு. ஸோ அது மூலமாக வந்து காரை வந்து சேல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இமிடியேட்டாகவும் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக கார் டீலர்ஷிப் அணுகிறது வந்து ரொம்பவுமே சிறப்பு. ஆனால் அப்படி நீங்கள் கார் டீலர்ஷிப் அணுகி நீங்கள் போகும்போது என்ன மாதிரிலாம் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் எப்படி ஏமாறுறீங்க அதுதான் மெயின் திங்க். நீங்கள் ஃபஸ்ட்டு என்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கார் எடுக்கணும் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லைனப்பில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், நான் தேடி வந்த கார் அண்ணா நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதை விட்டுருங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே அந்த காரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த காரை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி ஜென்ரலாக எனக்கு ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னா ஷிடன் தேடுறேன், அப்படின்னா எக்ஸ்வி தேடுறேன், அப்படின்னா ஹெச்பேக் கார் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். போல் அந்த காரை அடிக்கடி நீங்கள் வந்து அதை ஒரு பார்த்துட்டே இருக்கணும். அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணாலே அவங்க வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான கார் என்ன அப்படிங்கிறத அவங்க டீலர்ஷிப் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த கார் உங்களை வாங்க வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அது எல்லாமே வந்து டீப் ஃபோக்கஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதில் தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து இதில் தான் வந்து மெயின் திங் வந்து தப்பு பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் அப்படிம்பாங்க. ஃபேன்சி நம்பரை வச்சு நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறதுல இன்ஜின் நல்லா இருக்கா, வண்டிக்கு பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுமே தவிர வண்டி ஃபேன்சி நம்பராக இருக்குது நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து தயவு செய்து எடுக்காதீங்க. ஃபேன்சி நம்பராக இருந்து வண்டி இன்ஜினு பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மட்டும் எடுங்க. அடுத்து மூணாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திங்கிங் என்ன போகும்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு உரிமையாளர்கிட்ட இருந்ததுனால அந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. 3 ஓனர் வண்டியாக இருக்கட்டும், 2 ஓனர் வண்டியாக இருக்கட்டும், அதுக்கு வந்து வண்டி நல்லா இருக்காது அப்படின்னுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் இதிலே வந்து சில விஷயங்களை வச்சே வந்து செக் பண்ணிக்கலாம். அதை நான் அடுத்து வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை வந்து யோசிக்காதீங்க. ஓனர்ஸ் வந்து நாட் கன்சிடர் பண்ணாதீங்க. இன்ஜின் நல்லா இருக்கா, பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளும் இதே போல் பேப்பர்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கிற முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வந்து செகண்ட் ஹேண்ட் காரை வந்து தேர்ந்தெடுங்க. 4வது திங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியோடு நான் வந்து வண்டி பண்ணி கொடுக்குறேன், வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபைனான்ஸில் பண்ணுறாங்க, என்ன அந்த ஃபைனான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக புது கார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் புது கார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக 1 இயர் 2 இயர் பேக்கில் வந்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு சூப்பரான வெஹிக்கிள் கூட கிடைக்கும். ரன்னிங் கிலோமீட்டரும் கம்மியாக ஓடின வண்டியும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபைனான்ஸோடு தர்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரொம்ப லோ ரொம்ப மிடில் பட்ஜெட்லேயோ ரொம்ப லோலேயோ ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து ஹை ஆயிரும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஃபைனான்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஃபைனான்ஸு, ஏன்னா அதுக்கு நம்ம வட்டி கொடுக்க போகிறோம், அந்த வட்டியோடு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனான்ஸில் கார் வாங்குறத பற்றி யோசிங்க. வண்டி இன்டீரியர் நல்லாயிருக்கு, எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு, இதுக்காக நான் வண்டி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டி எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு திங்க் இன்ஜின் எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க சொன்ன பேப்பர்ஸ் எல்லாமே. இப்போ நிறைய பேர் வந்து புக்கை பார்க்குறத விட
ஆன்லைன்லேயே நிறைய அப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு. அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ கரண்ட்டாக எவ்வளோ ஓனர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி டைப்பு, வெஹிக்கிளோட கலர் என்ன, ஏதாவது சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங்லாம் பண்ணி கலர் கூட வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 3 ஓனர் இருக்கிறத 2 ஓனர் சொல்லியிருப்பாங்க, 3 பேர் இருக்கிறத 1 ஓனர் கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா M4 வாகன் அப்படிங்கிற ஆப்பை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு வண்டி பிடிச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு உடனே சொல்லுவாங்க நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், இல்லைனா இந்த வெஹிக்கிள் நிற்காது, வண்டி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தயவுசெய்து அட்வான்ஸ் பே பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வண்டி கண்டிப்பாக வேணும்னா மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்தவங்க பை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் பிடிச்சிருந்தால் மட்டுமே அட்வான்ஸ் தொகையை வந்து கொடுங்க. இல்லைனா அட்வான்ஸ் தொகை கொடுக்க வேணாம். உங்களுக்கு அந்த வண்டி பிடிச்சிருக்கு, முழு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ் மனசோட கொடுங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு யூஸ்டு கார் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில தகவல்களோடு வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.